ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றிய சில உண்மைகளை உங்களிடத்துல நான் இந்த பதிவின் மூலமாக பகிர்ந்து கொள்கின்றேன். மாதத்துல 11வது நாள், அதாவது அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 11வது நாளைத்தான் ஏகாதசி என்று சொல்கின்றோம். அந்த வகையில ஒரு மாதத்துல 2 ஏகாதசி 12 மாதங்களுக்கு என்று எடுக்கும் பொழுது 24 ஏகாதசிகள் வருகின்றன. இந்த 24 ஏகாதசிகள்ல இந்த தனுர் மாதம், தமிழ்ல நம்ம சொல்லணும்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய இந்த 11வது நாள், இந்த 11வது நாளை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லுகின்றோம். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும், இதற்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய தத்துவம் தான் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்க பதிவு. இப்போ எல்லாருமே நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு விரதம் இருக்க வேண்டும் என்பது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை அநேகமா அத்தனை பேரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று நமக்கிட்ட இருக்கு. அப்போ அந்த எந்த ஏகாதசி இல்லை என்றாலும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மக்களிடத்துல பரவலாக ஆன்மீக அன்பர்களிடத்தில் இருக்கின்றது. ஒரு மிகவும் நல்ல விஷயம் இது. ஏனென்றால் விரதம் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக நமது புலன்கள் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரும். இப்போ இதுல நான் பின்வரும் காலங்கள்ல இந்த 24 ஏகாதசிகளுடைய சிறப்பும் 24 ஏகாதசி விரதமும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோர்ஸ், அதாவது நமது பதிவாக நம்ம படலாம். இப்பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன சிறப்பு, ஏன் ஏகாதசி, முதல்ல அதை தெரிந்து கொள்ளலாம். ஏகாதசி என்பது 11 என்கின்ற எண்ணை குறிக்கக்கூடியது. 11வது திதி, சரிங்களா? அப்போ 11 என்பது எது? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் 1. இந்த 11ஐயும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு இந்த பிறவியின் பயனை அடைவதற்காக மேற்கொள்ளக்கூடிய விரதம் தான் ஏகாதசி விரதம். அப்போ இந்த விரதத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு என்கின்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை மறந்து விடுகின்றோம். ஞான இந்திரியங்கள் 5. அப்போ அந்த ஞான இந்திரியங்கள் என்று சொல்லும் பொழுது நமது உடலுக்குள்ளாக நமது புலன்கள் என்றும் சொல்லலாம். அப்போ இந்த புலன் கவர்ச்சியில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த மனதை புலன்களிலிருந்து விடுபட்டு உள்கொண்டு செல்வது. அப்போ நீங்க ஏகாதசி விரதம் இருந்துட்டு ஒரு நாள் முழுக்க டிவி முன்னால உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விரதம் பயனற்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி விரதம் இருந்து கொண்டு டிராவல் பண்ணிட்டு ஒரு இங்க இருந்து அங்க போறது, ஷாப்பிங் பண்றது, ஷாப்பிங் மால்ல சுத்துறது, இப்படி பல விதமான கேளிக்கைகள்ல ஈடுபடும் பொழுதும் உங்களுடைய விரதம் பயனற்றதாக போய்விடுகிறது. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, சனாதன தர்மத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வள்ளலார் சொன்னது போல, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. எதையோ ஓடிக்கொண்டிருக்கிற மனமே, உனக்குள்ளாக பிரம்மனை தேடு. இதுதான் சனாதன தர்மம் நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ ஞான இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5, கண், செவி உணர்வு, நுகர் உணர்வு, சுவை உணர்வு, தொடு உணர்வு, இந்த ஞான இந்திரியங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அடுத்ததா கர்ம இந்திரியங்கள், கைகள், கால்கள், நாக்கில் பேசக்கூடியது, புரியுதுங்களா? அடுத்ததா கழிவு பொருள்களை உடலை விட்டு வெளியேற்றுவது அல்லது உடல் உறவு கொள்வது, இப்படியாக இந்த உறுப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வதை தான் நம்ம கர்மேந்திரியங்கள் என்று சொல்லுகின்றோம். அப்போ இந்த 10ம் நமது கட்டுப்பாடுக்குள்ளாக அந்த ஏகாதசி விரதத்துல நமக்குள்ளாக இருக்கணும். அப்போ மனம் அடுத்தது. இந்த 10 இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்களும்
5 கர்மங்களை செய்யக்கூடியது, கழிவுப் பொருட்களை செய்வது, உற்பத்தி செய்கிறது. இப்படியாக இந்த 5 கர்ம இந்திரியங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பொழுது மனம் உங்களுக்குள்ளாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். இதுதான் இதில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், இந்த வைகுண்ட ஏகாதசியில நம்ம என்ன சொல்றோம்னா, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது என்று சொல்றோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கோவில்கள்லாம் இந்த சொர்க்க வாசலுக்குள்ளாக போறதுக்காக முண்டி அடிச்சுட்டு ஒருத்தரை இடிச்சிட்டு ஒருத்தர் இது உண்மையில இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிராமத்திலும் கோவில்கள் இருந்தன. அந்த கோவில்கள்ல சொர்க்கவாசல் திறக்கும்பொழுது மனமடங்கிய நிலையில ஒருவர் அமர்ந்திருப்பாங்க. அவங்க அந்த சொர்க்கவாசல் வழியா கடந்து போகும்போது மனமொன்றிய நிலையில கடந்து போகக்கூடிய ஒரு நிலைதான் இந்த நாட்டுல இருந்தது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறதுனாலையும் மக்கள் எல்லாரும் கோவிலை நாடி செல்கிற மிக மிக உன்னதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த சொர்க்கவாசலுக்குள்ளாக போகுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த வைகுண்டம் என்பது இறப்பிற்கு பின்னால் ஒருவர் அடையக்கூடிய ஒரு இடம் அல்ல. முதல்ல இதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். வைகுண்டம் என்பது பெருமாள், அதாவது கிருஷ்ண பரமாத்மா வாழக்கூடிய ஒரு இடம் என்று நம்ம சொல்றோம். இப்போ இது என்ன, இதற்கு அர்த்தம் என்ன? வைகுண்டம் என்று சொல்லும் பொழுது மனமானது பதற்றம் இல்லாமல் அமைதி நிலையில் ஆனந்த பேரானந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு பேரு தான் வைகுண்டம். அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு செலஸ்டியல் பிளேஸ், அதாவது சொர்க்கம் நிச்சயமாக. ஆனால் அந்த சுவர் அகம் அது உங்களுக்குள்ளாக இருக்கின்றது. அப்போ மனம் பதட்டமற்ற நிலையில் இருக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மனம் பிரம்மனை நோக்கி, இறைவனை நோக்கி, நாராயணனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தான் ஏகாதசி விரதம். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 11ம் ஒன்று இணைந்து மனமானது நிச்சலனமாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு தான் வைகுண்டம். அப்போ துக்கம், ஆசை ஆச்சுங்களா, ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம், கவலை, இதை எல்லாவற்றையும் கடந்து எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மனாகிய நாராயணனை எனக்குள்ளாக உணரக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு தான் வைகுண்டம். அப்போ இந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் என்பது 7 நிலைப்படிகளை கொடுக்கக்கூடியது. 7 கதவுகள், 7 துவாரங்கள் என்று சொல்கின்றோம், சப்த துவாரங்கள். அப்போ இந்த 7 துவாரங்கள் வழியாக கடந்து போய் 7வது துவாரம் தான் இந்த வைகுண்ட துவாரம். இப்போ இந்த 7 துவாரங்கள் என்ன, இந்த 7 துவாரங்கள் எதை குறிக்கின்றது என்பதற்கு ஒரு சிறிய ஒரு விளக்கம் மட்டும் இப்ப கொடுக்கிறேன். 7 துவாரங்களும் எதை குறிக்கின்றன என்று சொல்லும் பொழுது, நமது உடல் தூய்மை முதலாவதாக, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சத்திய துவாரம் என்று சொல்லுகின்றோம், அடுத்ததாக கருணா தயா துவாரம் என்று சொல்கின்றோம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா க்ஷமா மன்னிப்பு துவாரம் என்று சொல்கின்றோம், விராக வைராகிய துவாரம், பக்தி துவாரம், அடுத்த 7வது கதவு தான் பார்த்தீங்கன்னா ஞான துவாரம், முக்தி துவாரம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டம். இப்போ இந்த 7 துவாரங்களும் எதனோடு தொடர்புடையது என்றால், உங்க எல்லாருக்கும் தெரியும், மேல் 7 உலகங்கள், மேல் 7 உலகங்கள். இந்த ஆன்மாவானது பயணம் செய்யக்கூடிய 7 படிநிலைகள் தான் மேல் 7 உலகங்கள். பூலோகம், புவலோகம், ஸ்வலோகம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பூர் புவ ஸ்வஹா, ஜனஹ தபஹ, ஜனலோகம், தபலோகம், மகத்லோகம், சத்தியலோகம், இதுதான் 7. அப்போ இந்த 7 துவாரங்களும் இந்த ஆத்மன் என்கின்ற நாராயணா எனக்குள்ளாக என்னுடைய ஆன்ம பயணத்தை குறிக்கக்கூடியது. இந்த 7 துவார நிலைப்படிகளையும் நமது உடலில் இருக்கக்கூடிய 7 குண்டலினி சக்கரத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். 6 குண்டலினி சக்கரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரக்கம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, 6 சகசிரார வைகுண்டம். இறைவனோடு ஒன்றட கலப்பது,
நாராயணனோடு ஒன்றவர் கலப்பது. எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு நிலைப்படிகளை நமது வாழ்க்கையில கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்போ இது ஒரு சாதாரண சடங்கு அல்ல. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த விரதம் என்பது உணவு மட்டுமின்றி இருக்கக்கூடிய ஒரு விரதமும் அல்ல. இது ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு இரவு. இந்த இரவினிலே இந்த ஒவ்வொரு நிலைப்படிகளையும் நமது ஆன்ம விருத்திக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமே இந்த வைகுண்ட ஏகாதசி. இப்ப பாருங்க, இதுல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த துவாரங்களுக்கு காவல் தேவதைகள் இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜயா, ஜெயா என்று சொல்கின்றோம். அப்போ இந்த தேவதைகள் அதை காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன ஒரு புராணத்தை மட்டும் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்றேன். இப்போ இந்த விஜயாவும் ஜெயாவும் அந்த இடத்துல காவல் தெய்வங்களாக அங்கே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனத்குமாரர்கள் என்கின்ற குமாரர்கள் அவர்கள் வைகுண்டத்திற்கு வராங்க. அவங்க அதிக தவம் புரிந்து அவர்கள் மனம் தூய்மை அடைந்த நிலையில ஒரு குழந்தை உருவத்துல வராங்க. அப்போ அவர்கள் உள்ள வரும்போது அவர்கள் குழந்தைகளாக தெரிவதனால இந்த விஜயாவும் ஜெயாவும் என்ன பண்றாங்க, நீ வைகுண்டத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த இடத்துல மனநிலைகள்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அப்போ இந்த சனத்குமார்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்துருது. கோபம் என்ன சொல்றாங்க, நீங்க யார் எங்களை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சாபம் இடுகிறார்கள். என்ன சாபம் இடுகிறார்கள், நீ வைகுண்டத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை, நீ எங்க போகணும், திரும்பவும் பூலோகத்தில் போய் பிறப்பெடுக்க வேண்டும். இந்த நேரத்துல விஷ்ணு பரமாத்மா அங்க குறுக்கிடுகிறார். அவர் குறுக்கிடும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, சரி, ஏன்னா அவருக்கு தெரியும் விஜயா ஜெயா என்பவர்கள் தங்கள் மனம் இந்திரியங்களை கட்டுப்பட்டு வைகுண்ட வாசலிலே நிற்கிறார்கள். இப்ப இவர்களுக்கு என்ன நம்ம விமோச்சனம் கொடுக்கிறது, எனிவே அவங்களுக்கு கொடுத்த சாபம் தான். அப்போ அவர் ரெண்டு விஷயங்களை அவர்கள் முன்னால வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, 7 ஜென்மங்கள் நீங்க எடுத்து எனக்கு பக்தி செய்து மீண்டும் வைகுண்டத்தை அடைங்க, அல்லது 3 ஜென்மம் எடுத்து எனக்கு எதிராக வேலை செய்து அதற்குண்டான தண்டனையை அனுபவித்து முக்தி அடையுங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 7 ஜென்மம் என்பது ரொம்ப நாள் ஆயிரும் பகவானே, நான் உன்னை அடைய, நான் 3 ஜென்மம் உனக்கு எதிராக வேலை செய்கிறேன், ஆனால் நான் உன் பாதத்தை அடைந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 எடுத்துக்கொள்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஹிரண்யகசிபு, ராவணர். இப்படியாக நம்ம அந்த அவதாரங்கள், அதாவது ராட்சச அவதாரங்களை எடுத்துக்கொண்டு கடைசியில அவர்கள் பரமாத்மா கையிலேயே முக்தி அடைகிறாள், ராமர் கையிலையும். புரியுதுங்களா? அப்போ முக்தி அடைந்து திரும்பவும் வருகிறார்கள். அப்போ இதில் என்ன தத்துவங்கள் எல்லாம் இங்க அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இதை ஒரு சின்ன ரிலேஷன் மட்டும் நான் சொல்றேன். இந்த 3 ஜென்மங்கள் என்பது என்ன அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 7 உலகங்களை 7 ஆன்ம நிலைகளுக்கும் 7 ஆதார சக்கரங்களாகிய குண்டலினி சக்கரங்களுக்கும் நம்ம தொடர்பு படுத்தணும் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல 3 கிரந்திகள் இருக்கு இல்லையா, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இந்த 3 கிரந்திகள் தான் அந்த 3 விஷயங்கள். அதாவது இந்த குண்டலினி சக்தி மேல் எழும்பும், சுஷும்னா வழியா மேல் எழும்புவதை எதிர்க்கக்கூடிய கிரந்திகள். அப்போ அந்த கிரந்திகளை நாம் எதிர்கொண்டு அதையும் கடந்து மேல வரணும். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 3 அசுரங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாங்க. அப்போ இந்த 3 கிரந்திகளையும் கடந்து நாம் மேலே வரக்கூடிய அந்த ஒரு உன்னதமான நிலை. அப்போ நம்ம அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஆகிய கிருஷ்ண பரமாத்மா, நாராயணா இவர்களுடைய அனுகிரகத்தினால அந்த கிரந்திகள் உடைக்கப்படுகின்றன. பெயர்கள்லயே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம், விஜயா ஜெயா, வெற்றி, அந்த வெற்றியினால வரக்கூடிய ஆணவம், இதுதான் அந்த இடத்துல கிரந்திகளாக செயல்படுகிறது. அப்போ ஆன்மீகத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் உன்னத நிலையில இருக்கேன், நான் இதுக்கு மேல கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஆணவங்கள், நான் முக்தி வாசல்ல நிக்கிறேன் ஆனா உள்ள போக முடியாது. அப்ப மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இந்த ஆன்மீக சாதனைகள் எல்லாம் செய்து நான் பரமாத்மானுடைய பாதத்தை நான் அடைய வேண்டும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அழகான தத்துவம் அடங்கி இருக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி. உங்களுக்காக ஒரு சிறு தியானம் மட்டும் கொடுக்கிறேன், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இதை குறித்த மேலும் அதிகமான விஷயங்கள் அறிந்து கொண்டு 7 தியான நிலைகள்ல 7 வாயில்களை கடக்கக்கூடிய ஒரு உன்னதமான தியான நிலையை அடைய விரும்பினால்
எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது ஒரு வகுப்பாக ஆங்கிலத்திலே நடத்தப்படுகிறது. எங்களிடத்துல நீங்க அதற்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ தியான நிலைக்கு கடந்து போகலாம். கண்களை மூடிய நிலையில முதுகு தண்டு நேராக இருக்கும் பொழுது அமர்ந்து கொள்ளுங்க. கைகள் ஞான முத்ரா அல்லது அஞ்சலி முத்ராவில் இருக்கட்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளலாம். ஆழ்ந்த மூச்சு எடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது மனம் அமைதி நிலையை அடையட்டும். மனதிற்குள்ளாக ஓம் சாந்தி என்று சொல்லி மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விடும் பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய மன அமைதி இன்மையை நான் வெளியே செலுத்துகிறேன் என்று வெளியில மூச்சு விடுங்க. மூச்சை உள்ளே இழுங்கள். ஓம் சாந்தி. மூச்சை வெளியே விடுங்க. மனதில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களும் வெளியேறட்டும். தொடர்ந்து 3 மூச்சு ஆழ்ந்த மூச்சு எடுங்க. இப்போ வாய் விட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. மனதின் ஆழ்ந்த அமைதியை ஒரு சில மணித்துளிகள் அனுபவியுங்கள். வைகுண்ட புருஷா, மகாநாராயணன் நீல நிற ஒளியில உங்களுடைய ஹிருதய சக்கரத்துல அமர்ந்திருப்பது போல தியானம் செய்யுங்க. மானசீகமாக வாய் திறந்து சொல்ல வேண்டாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இப்பொழுது உங்க ஹிருதய சக்கரத்துல ஒரு பொன்னிறமான கதவுகள் திறப்பது போல மனதில் தியானம் செய்யுங்க. தானாக திறக்கட்டும். சரணாகதியாக அந்த இடத்துல நீங்க நிற்கிறீர்கள்.
எனது அகந்தை, எனது ஆணவம், எனது கர்வம், எனது பயங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிடுகிறேன். ஆழ்ந்த அமைதியோடு, இறைநிலை உணவோடு அந்த துவாரத்தின் வழியாக நான் உள்ளே செல்கின்றேன் என்ற மனநிலையில் இனி நான் அல்ல, அந்த பரமாத்மனே எனது வாழ்க்கை என்கின்ற சரணாகதியோடு அந்த துவாரத்திற்குள்ளாக செல்லுங்கள். ஆழ்ந்த அமைதி நிலை, மந்திரமில்லை, எண்ணங்களை தொடர வேண்டாம். விழிப்பு நிலையோடு உங்களை உணரக்கூடிய தருணம். ஓம் அத புருஷோ ஹவை நாராயணः பிரம்மாச்ச நாராயணः சிவஸ்ச நாராயணः சக்ரஸ்ச நாராயணः द्यावा पृथिव्यौ च नारायणः कालश्च नारायणः दिशश्च नारायणः विधिशश्च नारायणः ऊर्ध्वश्च नारायणः अधश्च नारायणः अन्तर्बहिश्च नारायणः नारायण एवेदघं सर्वं यद्भूतं यच्च भव्यं निष्कलो निरञ्जनो निर्विकल्पो निराख्यातः शुद्धो देव एको नारायणः. ஆன்ம சக்தி உங்களுக்குள்ளாக பரவுவதை உணருங்கள். ஓம் சர்வம் ஸ்ரீ நாராயண அர்ப்பணமஸ்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைகளை மெதுவாக தேர்த்து கண்கள் மேல் வைத்து மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். சர்வம் நாராயண சமர்ப்பணமஸ்து. ஓம் சாந்தி.